குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கோபாய் கேப், பெல்ட், 2 கன்னு சுடல. அந்த 60ஸ்லயும் சரி 80ஸ்லயும் சரி அந்த 65ல இருந்த ஃபேன் பேஸ் தான் poor people are alive. They still are in contact with us. அப்போ போய் பார்த்தோன்னே என்னாச்சுன்னா இது மாதிரி மொரட்டு கரியர் சப்ஜெக்ட் பிளான் பண்ணுறோம். அது ரஜினி சார் தான் நாங்கள் ஹீரோவாக பிளான் பண்ணுறோம். பட் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சொன்னோன்னே அப்பா என்ன சொன்னாலும் ஒரே வார்த்தை, ரஜினி சாரே இதை நான் சொல்லி கேள்வி என்ன சொன்னார்னா என்ன சொல்லிட்டாருன்னா, அஃப்கோர்ஸ் சந்திரசேகர் சாருடைய பாதி படங்களில் அப்பா விஜய் சாருடைய அப்பா ஆக்ட் பண்ணியிருக்காரு. 3-4 படம் நினைக்கிறேன். இப்போ படங்களுக்காக ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிக்காரு அந்த கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் வந்து பண்ணுவார் இன்சென்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாண்ட் மூவிஸை நம்ம பேசும்படி எல்லாமே அந்த ஸ்டைல் எடுத்து வந்து அந்த கோட் டிசைன் பண்ணுறது, அந்த டையை எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும், அந்த டெஃபினட்டாக அந்த ஒரு ஹோம் ஒர்க் பண்ணால் போக முடியாது. ஸோ ஆப்வியஸாக கேரக்டர் என்னன்னு கேட்டுட்டு அந்த ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் போவார். பட் அவர் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மேக்கப்பில் நான் ரொம்ப அவர் அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நான் பண்ணி பார்த்தேன். என்னென்னா ஹீரோ ஸ்டேஜ் ஒரே ஸ்டேஜ் தான், எல்லாமே ஒரே கேரக்டர்ஸ் மாறும், ஹீரோ ஒரே தான். ஒரு படங்கள் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அன்று சிந்த ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கோபாய் கெட்டப். ஆமாம், அன்று சிந்த ரத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கர்ணன் சார் எங்கள் துணி அதெல்லாம் வேற கெட்டப். நீங்கள் சிஐடி பார்த்தீங்கன்னா வலுவன் ஒருவன் சிஐடி சங்கர் அது வேற கெட்டப். ஸோ அந்த ஹோம்ஒர்க் தான் பண்ணுவாரே தவிர ரொம்ப அது ஒன்று மேக்கப் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் பெருசாக இருக்காது. அதான் கேட்கணும். அது வந்து ஒரு பக்கம் சிஐடி மூவிஸ், இன்னொரு பக்கம் வந்து கௌபாய் மூவிஸ். அது எப்படி சார் உருவாச்சு? அது கரண் சார் தான். அது கரண் சார் தான் மெயினாக அது அந்த ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் சிஐடி தான் வந்தது. சிஐடி உடைய சீரீஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் கரண் சார் தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணது உள்ள. ஸோ அது கிளிக் அதுன்னா ஹார்ஸ் அந்த ஒரு டெஜாங்கோ ஸ்டைலு. அது அஃப்கோர்ஸ் அது நிறைய வெஸ்டர்ன் வந்தது. அந்த டெஜாங்கோ பார்த்தீங்கன்னா அப்பா அந்த கோபாய் கேப்பு, அந்த ஒரு பெல்ட், 2 கன்னு சுடல. அதுவும் அப்பாவுக்கு தான் நல்லா சூட் ஆச்சு சார். அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட எப்படி டைம் சொல்லுவார் சார்? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு அஃப்கோர்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மெயினாக சௌரி ராஜனும் இன்னொரு பேர் சதாசிவம் ஆக்சுவலாக. ஸோ அவங்க ரொம்ப ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ். இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அசோகன் அங்கிள், நாகேஷ் அங்கிள், சோ அங்கிள், இவங்க தான் செட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ சோ அங்கிள் நீங்கள் அசோக்கில் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வீட்டுக்கு ஒரு பெரிய டப்பா மாதிரி எடுத்து வருவார், ஃபுல்லாக ஃபுட்டு உள்ள. அஃப்கோர்ஸ் நான்வெஜ் வெஜ் எல்லாமே இருக்கும். அது எவ்ரி சண்டே சம்டைம்ஸ் எவ்ரி ஆல்டர்னேட் சண்டே மீட் பண்ணி அவங்க 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 ஒன்றா சாப்பிடுவாங்க. பட் அப்பா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 90% ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கர்ட் ரைஸ் சாப்பிட்டா படுப்பார். ஸோ வெளில போகிறது வெரி வெரி ரேர் தான் பார்த்தீங்கன்னா. அவ்வளோ ஃபாண்டாக இருந்தது. நம்ம அப்பாவுக்கு நைட் கர்ட் ரைஸ் மஸ்ட்டுங்க. நைட் எங்கே போனாலும் நைட் கர்ட் ரைஸ் சாப்பிட்டா படுப்பார் வீட்டில். ஸோ அது மஸ்ட் ஆக்சுவலாக. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. He had his own circle of friends. இப்போ ஹீரோவாக இருந்து திடீர்னு அவர் வந்து முரட்டுக்காலில் வந்து வில்லனாக பண்ணுறாரு. அது எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி. சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு 1963 ஆரம்பித்தார், 64 ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். அப்படி 1983 வரைக்கும் ஹீரோவாக பண்ணிட்டார். பட் ஒரு பாயிண்ட் டைமில் வாட் ஹி ஃபெல்ட் வாஸ் சரி ஹீரோ அஃப்கோர்ஸ் he was getting older also ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஸோ நம்மளால் ஹீரோ எவ்வளோ தூரம் நம்ம ஜஸ்டிஸ் பண்ண முடியும், அவர் ஆக்சுவலாக ஃபுல்லாக கன்வின்சிங்காக இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் 1 or 2 movies did not run well as he expected. ஸோ he thought சரி ப்ரொடியூசருக்கு நம்மளால் லாஸ் வரக்கூடாது சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் மூவிஸ் வந்தது. அவர் என்ன சொன்னார்னா நீ திருப்பி காசு எடுத்துகிட்டு போயிடு, ஒரு 2 படம் சரியாக ஓடல, ஸோ இட்ஸ் நாட் இப்போ நீ கண்டினியூஸாக நீங்கள் படம் எடுத்தால் என்னை வச்சு நீங்கள் காசு பண்ணுவீங்களான்னு தெரியாது, அதனால டைம் படித்து கூப்பிட்றேன்னு சொன்னார். பட் தென் he didn't want the producers to be in a loss. அவருக்கு சரி ஒரு 15 years நம்ம ஹீரோவாக பண்ணிட்டோம், ஒரு 150 to 200 மூவிஸ் ஹீரோவாக பண்ணியிருப்பார். ஸோ எப்போ நம்ம படங்கள் சரியாக ஓடலையோ தென் he thought அப்போ தான் அவர் தான் திங்கிங் ஃபேஸில் இருந்தார் பார்த்தீங்கன்னா. ஸோ திங்கிங் ஃபேஸ் போதுன்னா ஒரு நாள் ஏவிஎம் சொன்னாக்கு ஃபோன் பண்ணுறாரு, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை பார்க்கணும், நீங்கள் ஆஃபீஸ் வரணும்னு கேட்டார். அஃப்கோர்ஸ் ஏவிஎம் சொன்னாக்கு இட்ஸ் பீன் வெரி க்ளோஸ் டு அப்பா, பிகாஸ் அப்பாவுக்கு 100க்கு 100 நிறைய படங்கள் ஏவிஎம் பண்ணியிருக்காங்க அப்பா கூட. ஸோ அப்பா போய் பார்த்தோன்னே என்னாச்சுன்னா இது மாதிரி மொரட்டு கரியர் சப்ஜெக்ட் பிளான் பண்ணுறோம், அது ரஜினி சார் தான் நாங்கள் ஹீரோவாக பிளான் பண்ணுறோம், பட் வில்லன் கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது ஈக்குவலான வெயிட்டேஜ் ஹீரோக்கு ஈக்குவலாக அந்த வெயிட்டேஜ் இருக்குது, அதனால நிறைய பேர் வந்தது.
அப்போ பஞ்சவர்ணாச்சலம் சார், அப்புறம் எஸ்பி முத்துராமன் அங்கிள், அப்புறம் ஏவிஎம் சரணன் சார் என்ன சொன்னாங்கன்னா, இதை ஜெய் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஜெய் கேட்டானு ஃபீல் பண்ணாங்க. அவங்க கேட்க உங்களுக்கு ஹெசிடென்ட்டாக இருந்தாங்க. அதனால் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்னு சொன்னோன்னே அப்பா என்ன சொன்னான்னு ஒரே வார்த்தை, நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எனக்கு கெட்டது பண்ண மாட்டீங்க, அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு he took some time. But of course all the fans were against him because அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் பெருசுங்க. திருச்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா all his fans who are there interact with us. Okay. So over 1000 to 2000 people still interact with us. ஸோ ராஜாராம் சார், ராஜாராம் அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் ஆர்கேஜி, அவரும் அப்பாக்கெல்லாம் அவர் தான் ராஜாராம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா கூடயே இருந்த ஆள். அவர் எப்பவுமே அப்பா கூட ட்ராவல் பண்ண ஆள். அவர் அப்பா கூட அப்பா மேலே அவ்வளோ கிரேஸு. அதே மாதிரி ஆர்கேஜி பார்த்தீங்கன்னா ஆர்கே கணேஷ்னு ஒரு பேர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் பார்த்த டைமில் சின்ன டைமில் அப்பா விஷயம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி ஷர்ட்டும் ஒன்றா போடுவார். ஒரே வேஷ்டி ஒரே கலர் தான், அதே கலர், ப்ளூ கலர் வேஷ்டியில் ப்ளூ கலர் ஷர்ட்டாக இருக்கும். சரி சரி. அது ஜென்னில் அப்பா போடுவார். அதை இவரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவார். அதே மாதிரி ஒரு செயின் போடுவார், அப்பாவுடைய ஃபோட்டோ இவ்வளோ பெருசாக போட்டு, மோதிரம் பார்த்தீங்கன்னா அப்பா இவ்வளோ பெருசாக போட்டு. இதுதான் நான் பார்த்தது. இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் நான் அப்பாவோட பார்த்தது அது மாதிரி. ஸோ அப்பாவுடைய ஃபேன் பேஸ் பயங்கரம். அந்த 60ஸ்லேயும் சரி 80ஸ்லையும் சரி, அந்த 65ல இருந்த ஃபேன் பேஸ் தான் புவர் பீப்புள் அலைவ், தே ஸ்டில் ஆர் இன் கான்டாக்ட் வித் அஸ். சரி சரி. ஸோ அப்பாவுடைய ஃபேன் பேஸ் ரொம்ப ஹியூஜ். ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாமே எதுக்கு நீங்கள் வில்லனாக ஆக்ட் பண்ணுறீங்க, தேவையில்லை, இவ்வளோ நீங்கள் எல்லாம் ஹீரோ வந்துட்டு எதுக்குன்னு. பட் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் இண்டிவிஜுவல். இப்போ சில ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ஹீரோஸ் தான் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஹீரோவை பண்ணிவிட்டு படம் பண்ண மாட்டாங்க, they will stop doing movies. பட் அப்போ பார்த்தீங்கன்னா நான் படத்துக்கு வந்துட்டேன், இட்ஸ் மை பேஷன், நம்ம இவ்வளோ வருஷமாக அதை பண்ணியாச்சு, திருப்பி நம்ம எதுக்கு போய் உட்காரணும், நம்ம ஏஜ் ஆகுது, நம்ம ஏஜ் ஆக நம்ம கேரக்டர்ஸும் மாற்றிட்டு போகலாம் சொல்லிட்டுறான். ஹீ டோல்ட் ஏவிஎம் சரணன் அங்கிள் தட் ஹீல் டூ இட். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் ஈக்குவலாக இருக்கும். ஆமாம் ஆமாம், பேர் கூட ஒன்றா போடுவாங்க. ரஜினி சாருக்கு ஒரு ஃபைட்னா ஒரு அடினா அப்போ ஒரு அடி கொடுப்பாரு. ஸோ ரஜினி அப்போ என்ன பண்ணார், ரஜினி சாரே இதை நான் சொல்லி கேள்வி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இல்லை ஈக்குவல் ப்ராமினன்ஸ் கொடுங்க ஜெய் சாருக்கு. அவர் ரைட் ஃப்ரம் த பேனர்ஸ்லேருந்து மீடியாலேருந்து எல்லாமே ஈக்குவல் சொல்லிட்டுனா. ஸோ அந்த ஒரு வெயிட்டேஜ் ஹீரோக்கு ஈக்குவலாக ரோல் அது பண்ணோடனே ஹீரோக்கு வில்லனுக்கு என்டர் பண்ணார். நிறைய பேர் கேட்டாங்க. ரஜினி சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, துடிக்கும் கரங்கள் நிறைய படம் பண்ணார். ஸோ ஃபார் ஹிம் இட் வாஸ் மோஸ்ட்லி நாட் அ மேட்டர் ஆஃப் மனி, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஒன்று அவர் ஆக்குபை பண்ணணும், அவர் கீப் இம் ஆக்குபை. ரெண்டாவது நம்ம ஹீரோவை த்ரோட்டை பண்ண முடியாது. See, very few people have that luck to be a hero always. ஸோ அவருக்கு என்ன, நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம வர கேரக்டர் ஜாலியாக பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அதுலேயும் சக்ஸஸ் ஆயிருக்காரு. ஆமாம், அது என்னென்ன சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் வில்லனை முடித்த உடனே ஊமை விடிகள் வந்தது. அது பார்த்தீங்கன்னா ஆபா வானன் சாருடைய படம். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்ட் அபவுட் மூவி. அது பிறகு பயங்கர சட்டிலான கேரக்டர். அது அஃப்கோர்ஸ் தோல்வி நிலையிட்ட அந்த பாட்டு தேசிய கீதம் மாதிரி அந்த ஸ்ரீலங்காவில் இருந்தது. ஸோ தட் வாஸ் இஸ் நெக்ஸ்ட் ஃபேஸ். ஸோ அப்பா என்னென்னா, நான் வீட்டில் உட்காரக்கூடாது, பீப்புள் ஆர் சீன் மீ ஆக்டிங், பீப்புள் என்னால் மறக்கூடாது, அதனால் என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ நான் பண்ணிட்டு போகிறேன். அவ்வளோதான். நீங்கள் நம்ம 50 வயசு நம்ம ஹீரோ பண்ணுறது சாத்தியம்தான், ஆனால் அது டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன். அவர் இதை சூஸ் பண்ணார், அவர் ஹீரோ பண்ணதை போகிறோம். நான் ஒரு 150 மூவிஸ் 200 மூவிஸை ஹீரோவை பண்ணிட்டேன். எனக்கு எப்போ மார்க்கெட் கொஞ்சம் படம் இந்த 2-3 படம் சரியாக ஓடலையோ நான் பேச்சை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அது மாதிரி தான் ஷிஃப்ட் பண்ணார். இதை வீட்டில் எப்படி அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க சார்? இது மூவிஸ் பொறுத்த யாருமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. அப்பா கூட அப்பா தான் அல்டிமேட் டிசிஷன். ஸோ வீடை பொறுத்தவரைக்கும் படம் எல்லாமே வெளில விட்டு வந்துடுவார். ஸோ வீட்டுக்குள்ளே வச்சு அவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஹி வில் நாட் டாக் டு எனிதிங் அபவுட் மூவிஸ். இப்போ நீங்கள் நிறைய ரஜினி சார் பற்றி நிறைய பேசுகிறீங்க, ஆனால் கமல் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. கமல் கூட நிறைய இல்லை கமல் சாரும் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். கமல் சார் பார்த்தீங்கன்னா சட்டம், ஆமாம், சவால் நினைக்கிறேன், சவால் அப்போடைய எல்டர் பிரதர் ஆக்ட் பண்ணார். அப்புறம் அபூர் சகோதரர்களில் கமல் சார் மோர் ஆஃப் வெரி க்ளோஸ் டு வரைக்கும் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ரிகார்ட்ஸ் ரொம்ப. இப்போ இன்ஃபேக்ட் ஒரு புக்கும் ஒன்று ரிலீஸ் பண்ணார் அப்போடைய ஃபேன் ஒருத்தர், அதுலேயும் கமல் சார் பேசியிருக்காரு. அண்ட் விஜய்க்கு ரொம்ப க்ளோஸ். அவர் ரிகார்ட்ஸ் வைஸ் அப்பாவுக்கு ஹைலி ரிகார்டட். பட் ஆனால் கமல் சார் வாஸ் ஆல்வேஸ் அப்பா சீனியர்னால
அந்த ரெஸ்பெக்ட் எப்பயும் கொடுப்பாரு. இந்த யங் ஜெனரேஷன் ஹீரோஸோட விஜய், அஜித் அவங்களோட அப்பாவோட எப்படி? அப்பா ஆக்சுவலாக விஜய் கூட ஆக்ட் பண்ணி, அஜித் சார் ஆக்ட் பண்ணது, விஜய் சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் சந்திரசேகர் சாருடைய பாதி படங்களில் அப்பா விஜய் சாருடைய அப்பாவை ஆக்ட் பண்ணியிருக்காரு. 3-4 படம் நினைக்கிறேன் விஜய் சார் கூட. படம் பேர் மாதிரிச்சு. ஹீஸ் பீன் ஆக்டிங் விஜய் சார் அஃப்கோர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அஜித் சார் ஆக்ட் பண்ணதில்லை. ஸோ விஜய் சார் வரைக்கும் அஃப்கோர்ஸ் அர்ஜுன் சார் அவங்க எல்லாமே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். எம்ஜிஆர், சிவாஜி எல்லாமே அரசியலுக்கு போயிட்டாங்க. அப்பாவுக்கு அந்த அரசியல் ஆர்வம் இல்லாமல்? அரசியல் ஆக்சுவலாக அப்பாவுக்கு வந்ததுங்க. டிஎம்கே ஆக்சுவலாக கலைஞர் சாரும் அப்பா கிட்ட கேட்டாங்க. அப்பா வேணா போயிருக்கலாம், பட் அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹீ வாண்டட் டு ஸ்டே அவே ஃப்ரம். அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு மனசளவில்? காங்கிரஸ் தேசிய இதுவா? இல்லை, அவர் ஆக்சுவலாக ஹீ வாஸ் பிரிட்டி க்ளோஸ் டு டிஎம்கே. கலைஞர் சார் ரொம்ப க்ளோஸ் தான், பட் அது எங்ககிட்ட அதை பற்றி பேசுனதில்லை. இப்போ நீங்கள் இப்போ நிறைய சீரியல் நடிக்கிறீங்க. அப்பா இருந்துதான் இது சமைச்சிருப்பாரு? அப்பா இருந்தால் சமைச்சிருக்க மாட்டார். அப்பா இருந்திருந்தா நான் படத்துக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன். ஸோ அப்பா டென்ட் வாண்ட் ஃபஸ்ட்டு கம் டு மூவிஸ். பட் டெஸ்டினி சொல்கிற மாதிரி என்னன்னா அப்பாவுக்கு அப்புறம் அது யாரும் பண்ணல. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா 96 வி காட் ஆஃபர், படத்துக்கே ஆஃபர் வந்தது. ஆக்சுவலி ஹீரோ ஆஃபர் வந்து நான் காலேஜ் முடிக்கிற டைமில். பட் அப்பா ஆக்சுவலாக அது விடல. ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்டினின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது அப்பாவுக்கு அப்புறம் யாரும் இல்லை. டுடே ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நம்ம இனிமேல் ஹீரோவாக பண்ண முடியாது, பண்ண கேரக்டர் ஒர்க் தான் பண்ண முடியும். இதுவும் ஒரு அஃப்கோர்ஸ் எனக்கு என்னென்னா அஃப்கோர்ஸ் அப்பானாலும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங்கில் இல்லைன்னு சொல்ல, ஒரு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி சான்ஸ் வரும்போது நான் ஃபஸ்ட்டு நான் கடைக்குட்டி சிங்கம் ஒரு சீரியல் பண்ணேன். அப்புறம் விஜய் டிவிக்கே காதல் மோதல் காதல் அது சீரியல் பண்ணேன். அப்புறம் பாகியலட்சுமி ஒரு 4 months பண்ணேன். திருப்பி இப்போ ஒரு சின்ன ரீஎன்ட்ரி மாதிரி வந்திருக்கு. ஸோ படம் பார்த்து இடியட்டும் ஒரு படம் ராம்பால சார் படம் பண்ணியிருக்காரு. படம் தயாரிச்சு கூட செஞ்சுருக்கீங்கல்ல? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது என் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் சேர்ந்து வேரூஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பேச்சின்னு ஒரு படம் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம். இன்னொரு படம் கிரேசி காதல் ரெடியாக இருக்குது. பேச்சி அது நீங்கள் பண்ணது? நான் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம் படத்தை வேரூஸோட. இது பார்த்தீங்கன்னா அப்பே படம் 4 ஃப்ரெண்ட்ஸ் முஜிப், தனிஷ்டன், ராஜராஜன் அண்ட் நான் 4 பேரும் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும். ஸோ இதை 4 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். பட் மூவி பொறுத்தவரைக்கு லக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிலேருந்து பார்க்க வேறு மாதிரி இருக்கு. உள்ளே போனது பேச்சு நாங்கள் ஆக்சுவலாக கோ ப்ரொடியூஸ் பண்ணோம். நான் இப்போ கிரேசி காதல் படம் இப்போ பண்ணியிருக்கோம். ஆனால் உள்ளே வந்த உடனே டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு தெரியும். அப்பா இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணல. அப்பா இது ப்ரொடியூஸ் பண்ணாமல் அப்பா இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. இப்போ நம்ம உள்ளே வந்தோடனே என்னென்னா நிறைய விஷயங்கள் ரெடியாக என்னென்னா வர டேரக்டர் நீங்கள் ஆக்சுவலாக ஸ்டோரி ஒழுங்காக சொல்லணும், நம்ம ஸ்டோரி அவர் ஒழுங்காக எடுக்கணும், பட்ஜெட்குள்ளே ஸ்டோரி போகணும். ரெண்டாவது இதெல்லாம் ஃபார்மேஷன் ஆகி நம்ம வெளில வரணும், வெளில வந்து படத்தை விற்கணும். இவ்வளோ சேலஞ்ச் முடிச்சு ஒரு படம் வெளில எங்களுக்கும் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது அப்பா வந்து நிறைய ப்ரொடியூசர் உருவாக்கி இருக்காரு. ஆனால் அவருடைய சன் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனை. ஆமாம், எங்களுக்கு என்னென்னா எங்கள் மெயின் நேம் என்னென்னா வி வாண்ட் என்கரேஜ் ஃப்ரெஷ் டேலண்ட். இப்போ நான் கிரேசி காதலும் ஒரு புது டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அது எங்களுக்கு என்னென்னா ஃப்ரெஷ் டேலண்ட் என்கரேஜ் பண்ணோம், புது பீப்புளை என்கரேஜ். நாளைக்கு ஒரு வேளை கிளிக் ஆகிட்டாங்கன்னா சரி ஃபஸ்ட்டு படம் நம்மளுக்கு பண்ணாங்க. ஸோ அப்பாவோட இன்டென்ஷன் தான் எனக்கும். ஸோ அப்பா நிறைய ஆக்ட் பண்ணி நிறைய அப்பா ஆக்ட் பண்ணி ஹி மேட் அவுட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய டேரக்டர்ஸும் உருவாக்க பார்க்குறோம். எங்களுக்கு என்ன பேசிக்காக எனக்கும் நியூ கமர்ஸ் தான். நியூ கமர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணி பார்க்கலாம். அவங்களை என்கரேஜ் பண்ணோன்னா எங்கள் கம்பெனியோடைய வியூ அதான் எங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக. பட் எவ்வளோ தூரம் சாத்தியம்னு இதுதான் ஃபஸ்ட் படம் எங்களது. பேச்சு கோ ப்ரொடியூஸ் பண்ணோம். கிரேசிக்காக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது நிறைய அதில், பட் அதை மீறி நாங்கள் பண்ணோம். இது லேர்னிங் லெசன் தான் எங்களுக்கு. இப்போ அப்பாவுக்கு வேறு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது? இருக்குங்க. ஆக்சுவலாக அப்பா பிரதர்ஸ் ஜெய் பிளாஸ்டிக்ஸ் ஆரம்பித்தாங்க. அது ஆக்சுவலாக இப்போ பிவிசி கிரானியூல்ஸு அது அவங்க பார்த்துட்டாங்க. அப்பா ஜாஸ்தி உள்ளே போக மாட்டார். சரி, நான் ஒரு இதில் படிச்சிருக்கேன். இப்போது ரஜினி சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பேசினார். இப்போது ஜெய்சங்கர் சாருக்கு வந்து நிறைய படங்கள் இருந்தால் இன்னும் நிறைய வருஷம் இருந்திருப்பார், ஆக்டிவாக இருந்திருப்பார் அப்படின்ட்டு. இல்லை உண்மையா? அவர் இல்லை அது தெரியல. நான் இன்டர்வியூ நான் கேட்கல. அவ்வளோ ட்ரூன்னு தெரில எனக்கு. வாய்ப்புகள் அப்போ கடைசியில் வாய்ப்பு கடைசி இருந்தது. நீ கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ரோல் பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை அப்போ. ஸோ அப்போ நிறைய படம் அருணாச்சலம் ரஜினி சார் கூட பண்ணார். ஸோ படம் இல்லாமல் இல்லை. இட்ஸ் லைக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்க. அட்லீஸ்ட் நான் என்னுடைய அப்பா பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இட்ஸ் லைக் ஒன்லி டைமிங். நீங்கள் பீக்கில் இருக்கிறச்சு எல்லாம் உங்கள் பின்னாடி வருவாங்க. நீங்கள் எப்போ டவுன் வரீங்களோ இட் இஸ் ஹவு யூ டேக் இட். ஸோ அங்கே தான் நிறைய பேர் ஃப்ளாட் ஆகிறாங்க. ஏன்னா இப்போ ஆக்டிங்கே 30 years பண்ணவங்களுக்கு
வேறு விஷயம் ஒன்றும் தெரியாது. ஆமாம். ஏன்னா யூ கேனாட் கோ அவுட் சைட். நீங்கள் போய் வெளில போய் உங்களால் கேஷுவலாக உட்கார முடியாது. ஆமாம். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஆக்டிங்கே தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபேஸுக்கு அப்புறம் அந்த ஃபேஸ் வரும். அது எல்லாருக்குமே வரும். ஆமாம். வரவங்க எல்லாருக்குமே அந்த ஃபேஸ் வரும். பட் எங்கள் அப்பா டச்சூட் அந்த அதான் சொல்கிறேன்ல ஷிஃப்ட்டு ஃப்ரம் ஹீரோலேருந்து வில்லன் டு கேரக்டர் ரோல்ஸ் டு அப்பா ரோல்ஸ். அது கரெக்டாக அவர் டைமிங் பண்ணி அந்த ரோல்ஸை அவர் பிடிச்சிருந்தா பண்ணிட்டு போவார். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து டைரக்ட் காம்படிட்டர் ரவிச்சந்திரன் சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களாம் சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி இருப்பாங்க. இவரும் ரவிச்சந்திரன் ஒரே சீசனில் கிட்டத்தட்ட ஒன்றா வந்து. ஆமாம், ரவிச்சந்திரன் சாருக்கும் அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் ஹாய் பாய் தான். ரெண்டு பேருமே கான்செப்ட் ரெண்டு பேரும் ஹாய் பாய் தான். ஆமாம். பட் அருணாச்சலம் டைமில் தே வர் வெரி க்ளோஸ். அண்ட் அவங்க சன் அம்சவர்தன் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இனிஷியலாக அந்த ஹீரோ இது இருக்கும். அது ரெண்டு பேரும் தான் ஈக்குவலாக வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அருணாச்சலம் டைமில் தே வர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போட ஹாபிஸ் என்ன சார்? ஹாபிஸ் பார்த்து பெருசாக யூஸ் டு ப்ளே ஷட்டில், அப்புறம் மூவிஸ் பார்ப்பாரு. வேறு டைமிங் பெருசாக சாங்ஸ் நிறைய கேட்பாரா? ஓகே. அவரோட சாங்ஸ் அவருக்கு என்ன சார் ரொம்ப பிடிக்கும்? அப்போ அது பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் ஜாஸ்தி கேட்டு பேசுறது அதை பற்றி தெரியாது. அவர் ட்ராவல் டைம்லலாம் எப்படி இருப்பார்? ட்ராவல் டைம் இன்ஃபேக்ட் நாங்கள் கொழும்பு ஷூட்டிங் போயிருந்தோம். ரத்தத்தில் ரத்தம்னு ஒரு படம். சரி. அது கொழும்பு ஹரிஹரன் சார் எடுத்த படம் அது. ஸோ ராதிகா மேடம் தான் ஹீரோ. ஸோ அந்த டைமில் 1 month ஸ்பெண்ட் பண்ணோம் போய் கொழும்புல. இட் வாஸ் அ குட் ஃபன். அந்த ஷூட்டிங்ஸ் ஈவினிங்ஸ் வெளில போவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒன்ஸாவது நாங்கள் ரெஸ்டாரண்ட் போவோம், அது மாதிரி போவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி சண்டே நாங்கள் ஆஸ் அ ஃபேமிலி உட்காந்து சாப்பிடுவோம். பட் யூஸ் நெவர் பிரிங் இஸ் ஃபிலிம்ஸ் இன்சைட். ஜெனரலாக பேசுவோம், பட் ஃபிலிம்ஸ் பற்றி நாங்கள் ஜெனரலாக பேச மாட்டோம். பட் டெஸ்டினி இப்போ நான் ஃபிலிம்ஸ்குள்ளே வந்திருக்கேன். ஆக்டிங் இப்போ அதை ஃபீல் பண்ணுறீங்களா? அப்பா நிறைய சினிமா பற்றி இன்ட்ராகேட் பண்ணியிருக்கலாம். இல்லை, பட் ஆனால் அப்பா அதை என்கரேஜ் பண்ணல. ஸோ அப்பா இருந்திருந்தால் டெஃபினட்டாக அதை நான் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ என்னென்னா சொல்கிற மாதிரி என்னென்னா இப்போ தான் நம்ம கற்றுட்ருக்கோம். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சார் வீட்டில்? ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல மாட்டேன், யூஸ் ஹேவ் பிரின்சிபல்ஸ். இப்போ வெளில போனாலும் சொல்லிட்டு போனோம் வீட்டுக்கு. அண்ட் காலேஜ் போனால் நாங்கள் நைட் 9க்கு மேலே வீட்டுக்கு வரக்கூடாது. அந்த எத்திக்ஸை எங்களை காப்பாற்றுது. See, whatever my father has taught me in life, that is helping me. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டெப் எடுக்கச்சே ஜெய்சங்கர் பையன் தான் நான் நினைப்பேன். அவர் ரொம்ப ஜாலியாக இருக்க மாட்டார், கொஞ்சம் அப்போ ஸ்ட்ரிக்ட்னா சென்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன். இது சின்ன வயசுலேருந்து யூஸ் டு கிவ் அஸ் வாட் யூ வாண்ட்டுங்க. ஏசி ரூமு, ஒரு வீடு, ஒரு கார் எல்லாமே இருந்தது. எங்களுக்கு இல்லாமல் இல்லை. யூஸ் டு கிவ் அஸ் எவ்ரி திங். பட் மணி வேல்யூ புரிஞ்சுக்கோ. ஓகே. நோ வாட் த மணி வேல்யூ இஸ். பிகாஸ் இன்றைக்கி மணி சொல்கிற மாதிரி வி டோன்ட் நோ. நாளைக்கு நம்ம காரில் போகிறவங்க நாளைக்கு சைக்கிள்லையும் போகலாம். பிஸ்னஸ் எப்படி வேணால் ஆகலாம். ஸோ இன்றைக்கி உலகம் அந்த மாதிரி இருக்குது. யூ கான்ட் பிளேம் எனிபடி. பட் டுடே வி லிவ் ஃபார் ஆர் செல்ஸ். இன்னும் நம்மளுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு மற்றவங்களை பற்றி திங்க் பண்ண டைம் இல்லை. வெரி ஃபியூ பீப்புள் திங்க் ஆஃப் தட். நம்மளுக்கு லைஃப் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ. ஸோ நம்ம வாழ்ந்தால் போகிறோம், நம்ம ஃபேமிலி வாழ்ந்தால் போகிறோம். நம்மளுக்கு இருக்கிற ஹெட்ஏக்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம அதான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறோமே தவிர we hardly have time for others. ஸோ ஆனால் அது அப்பா எப்போ சொல்கிறார், மணி இஸ் நாட் த க்ரைட்டீரியா. மணி உனக்கு தேவை தான், ஆனால் மணியே லைஃப் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார். அதைப்படி லைஃப் போயிட்டுருக்கு. அவ்வளோதான். அப்பாவோட லாஸ்ட் டேஸ் எப்படி? அப்பா லாஸ்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அஃப்கோர்ஸ் ஷூட்டிங்ஸ் போயிருந்தார். பட் ஹார்ட் அட்டாக் வாஸ் ஆல் ஓவர் சடன். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ரொம்ப சடனாக வந்த விஷயங்கள். அது ஹி வாஸ் ஆக்டிவ் அன்டில் லாஸ்ட். பட் ஹார்ட் அட்டாக் வாஸ் ரொம்ப சடன். அண்ட் அஃப்கோர்ஸ் லைஃப்னு வந்து டெட்டுன்னு ஒன்று இருக்கும். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் ஐ ரியலி மிஸ்ட். பிகாஸ் எனக்கு நைட்லாம் தோணும், சடனாக எழுதுப்பேன், அப்பா இருக்கிற மாதிரி தோணும். அந்த ஒரு பேக்லாக் இருந்துட்டு பட் வி ஹேவ் டு புல் அலாங். ஸோ அதனால் ஹி வாஸ் பிரிட்டி ஹெல்த்தி அன்டில் த லாஸ்ட். அப்பாவை பற்றி பல விஷயங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம்.